வாகை சூடுவோம், வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோங்க, என் பேர் ரியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா விஜய் அண்ணனுடைய வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து விஜய் அண்ணனுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய வீட்டை பார்க்கலாம். ஏன்னா இப்போ போகிறோன்னா இன்னும் 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு தெருவுக்குள்ளவே. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் தெருவாகவும் ஆகலாம், ஸோ எதிர்க்கட்சி தலைவருடைய தெருவாகவும் ஆகலாம். ஸோ தளபதி விஜய் அண்ணனுடைய தெரு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மாசான ஒரு தெரு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடான தெரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைமிங்கில் மட்டும் தான் நம்மளை அந்த தெருவுக்குள்ளே அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு விளாக் மாதிரி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துவிட்டோம். ஸோ ரிசல்ட் அன்றைக்கி வரலான்னு பார்த்தா வீக் டேஸு. ஸோ அதனால் நம்மளால் கண்டிப்பாக வர முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளம்பி போயிட்டு தளபதியுடைய வீட்டை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு திருவையும் காட்டுறேன். அவர் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன்ஸ் நிற்பாங்க. அந்த ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பென்ஸு கார்லாம் ஏரியாவே பாருங்க, 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைஞ்ச ஒரு ஏரியா. ரொம்பவுமே கூலிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு ஒட்டியே இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு பீச்சு காற்று கூலிங்காக வீசுது. என்ன பண்ணுறாங்க மாலுங்க, யோசிச்சு வண்டி ஓட்டுறாங்க எல்லாரும். போகலாமா வேணாமா. ஸோ இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த ஒரு தெருவில் போனோன்னா பயங்கர ஒரு பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு தெருவாக இருக்குங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் எலெக்ஷன் ரிசல்ட் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அண்ணனை பார்க்க விஜய் அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் செக்யூரிட்டி பலமாக இருக்கும். பேரிகார்டெலாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் ஒன்று இருக்கும், போலீஸ் நினைக்கிறேன். இங்கேருந்து நம்மளால் பீச்சை பார்க்க முடியுதுங்க. சரியான வியூ. எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணன் வெளியே வருவாரான்னு தெரியாதுங்க, ஆனால் நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ பாருங்களேன், இந்த வீடு ஒரே மாதிரியே இருக்கு பாருங்க. பெரிய பங்களாவை அட்ராக்ட் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஒரு மாளிகை மாதிரி இருக்குது போட்டுப்பா, சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுடைய இது நினைக்கிறேன். பாருங்க வீடு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தளபதியை பார்க்க வருவாங்க, நிறைய பேர். பாருங்க போலீஸ் அதிகாரி என்ன இருக்கிறாங்க பாருங்க, பேர் இருந்தாங்களா. தளபதி வருவாரானா தெரியல. தளபதியோடைய வீடு தெரியுது பார்த்தீங்களா. இருங்க நான் அவனை நிப்பாட்டிட்டே காட்டுறேன். காட்டில் ஆல்ரெடி யாரோ வந்துருக்காங்க போல. இது ஒரு டுவெல் கேப்சர் மோடு இருக்கிறது நல்லா தாங்க இருக்குது. பாருங்களேன், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அண்ணனுடைய வீடு. ஸோ இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குதா, அந்த மரத்தை சுற்றி பாருங்கள், ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க யார் வருதுன்னு சொல்லிட்டு. மேபி இந்த ஒரு கேட்டு திறந்து தான் அண்ணன் வெளியே வருவார். எங்கே இருந்து அவர் எட்டி பார்த்தாருன்னா இதுக்கு மேலே இருந்து தான், இந்த காம்பவுண்டுக்கு மேலே இருந்து தான் அவர் எட்டி பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கி அவர் வெளியே வருவாரான்றது டவுட்டு தாங்க. இன்னும் 2 நாள் கழித்து இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த சைடு ஒரு பெரிய கேட் இருக்குது. அப்படியே இதை தாண்டி நம்ம இங்கே வந்தோன்னா ஸோ இந்த ஒரு வழியாக தான் உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டு தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் எதுவும் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும், ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ தளபதியை பார்க்குறதுக்காக. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கல்லடையிலேருந்து வரோம். கல்லடை திருநெல்வேலியிலேருந்து வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து. தளபதியை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் மூவியில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க. எஸ். ஓகே, நீங்கள் உங்கள் பேர் என்ன? ரூகன் கன்யா. நீங்களும் தளபதி ஃபேனா? 2 குட்டி ஃபேன்ஸ், அழகான ஃபேன்ஸ். ஸோ தளபதியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, தளபதி வெளியே வந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தளபதின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க?
சிஎம் ஆயிடுவீங்களா, ஸ்கூல் வைக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். சிஎம் ஆகிட்ட ஸ்கூல் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது? ஸ்கூல் கண்டிப்பாக வைக்கணும்ல. ஆமாம், எக்ஸாம் டெய்லி வச்சு எங்களுக்கு தலையை வலிக்க ஓ, ஆரம்பிச்சு. எக்ஸாம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஓகே, கம்மி பண்ண சொல்லிடலாம். எக்ஸாம் கம்மி பண்ண சொல்லிடலாம். ஆனால் ஸ்கூல் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட்டி தளபதி ஃபேன்ஸை நம்ம மீட் பண்ணோம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அடுத்த சிஎம் யார் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கெஸ் பண்ணுறாங்க. ஸோ தளபதி தான் அடுத்த சிஎம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நம்புகிறாங்க. எல்லோரும் நம்புவோம். ஸோ இன்னும் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அப்புறம் பார்க்கலாங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய் 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 பாய். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நிற்க விடலை. ஸோ அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. மேபி இங்கே கூட்டம் சேரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது கூட இருக்கலாம், தெரியலங்க, பார்ப்போம். ஸோ அங்கே பாருங்கள் 2 அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க 2 பேர் தான் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக இங்கே கூட்டம் சேரக்கூடாதுன்றதுக்காக தான். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ வேறு ஸ்டேட்லேருந்து பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிட்டார்னா இந்த ஒரு தெரு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பிளாக் பண்ணுறப்போ நம்மளால் ஆக்சஸே இருக்கக்கூடாது. இந்த கேட்டை கூட வந்து பார்க்குறதுக்கான ஆக்சஸே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ எக்ஸிட் போல் வேறு வந்திருக்குல்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸிட் போலில் வேறு பயங்கரமாக வந்திருக்கு. ஒன்று சொல்கிறாங்க, எதை நம்புறதுனே தெரியல. ஸோ ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே 0ன்னு வருது, ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பீக்கில் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை தான் காட்டுது. ஸோ அடுத்த கவர்மெண்ட் அமைக்கன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போலை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாதுங்க. உண்மையான ரிசல்ட் இன்னும் 2 நாள் கழிச்சு வெளியே வரப்போகுது. ஸோ வெளியே வந்ததும் அண்ணனும் அந்த கேட்டு வழியாக வெளியே வர போகிறாரு. ஸோ வெளியே வந்து இங்கே காம்பவுண்டு மேலே ஏறி நின்று எல்லாரையும் பார்க்க தான் போகிறாரு. ஸோ நம்ம தளபதி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், உள்ளே வேலை செய்கிறவரா என்னன்னு தெரில, உள்ளே போகிறாரு. மேபி உள்ள தளபதி கூட இருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்.